உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா நல்ல படம், சூப்பராக இருக்கும். வீக்கெண்டுக்கு ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் ட்விஸ்டோட எதிர்பார்த்து வரவங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும் படம். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ. அதை ட்விஸ்டோட நல்லா எங்கேஜிங்காகவே சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கும், பார்க்கலாம். த்ரில்லர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவருக்குள்ள பிரச்சனை. ஓகே, நல்லா இருக்கு. அது விருப்பம் போகுது. படம் நல்லா தான் இருக்குது. லேக் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லேக் சுத்தமாக ஒரு இடத்துல கூட எதிர்பார்க்கல. அதான் எதுவுமே எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது நீங்களே வந்து பாருங்களேன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒன்று எதிர்பார்த்துருக்கிறோம், நம்ம அடுத்த சீனி தான் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அது நடக்கல. டேரக்டர் நல்லா ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அது பார்க்கும்போது ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவர் சுனில் தேவா டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டுங்களா, நல்லா தான் இருக்குது. எவ்ரி ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட். மொபைல் ஆப்புங்கிறது வந்து கரெக்ட் தான். இது இனிஷியலாக பார்க்கும்போது மொபைல் ஆப்பு இதை வச்சு தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சோம். அது வந்து ஒரு மேஜர்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு விஷயத்த சொல்லுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துடைய மக்களுடைய மைண்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு கிடையாது. எவனாவது சம்பாதிக்கிற சொத்தை எப்படி கேப்சர் பண்ணுறது, அதுக்கான பிளான் தான் இது. அந்த விதத்தில் டைரக்டரை நான் பாராட்டுறேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து உழைச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லை. எவனாவது வச்சுருக்க சம்பாரிச்சிக்கிறத இந்த மாதிரி ஆப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணி கொள்ளடிக்கிறது தான் பார்க்குறாங்க. ரைட்டுங்களா, வெரி குட், வெரி குட். கிளைமேக்ஸு இவர் வராரு, கடைசியாக அருண் பாண்டியன் வராரு. நம்ம என்ன சொல்கிறது, இந்த விக்ரமில் இவர் வருவார் தெரியுமா, கடைசியாக சூர்யா, அந்த மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. எனக்கு இது எப்படின்னா, இது அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் இன்னொரு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராக த்ரில்லிங்காக, நல்லா சஸ்பென்ஸாக, நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துருச்சு படம். அது சொன்ன மாதிரி தான், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். மெயின்லி வந்து ட்விஸ்ட்டு தான் கொஞ்சம் நம்ம நினைக்கிறத விட ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். பட் அது மாதிரி இல்லை, வர்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மிக சிறந்த அற்புதமான படம். அதாவது இந்த படத்தோட இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். எதிர்காலத்தில் அவர் வந்து மிக சிறந்த இயக்குனராக வருவார். இந்த படத்தோட கதாநாயகனாகட்டும் கதாநாயகி ஆகட்டும், இந்த படத்தில் இயக்குனர், மற்ற ஒளிப்பதிவாளர்கள், கலை இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாமே ஒரே புள்ளியில் பயணிச்சிருக்காங்க. ஒரே புள்ளியில் ஒத்த கருத்திசையோட பயணிக்கக்குள்ளதான் இந்த படத்துக்கான முழுமையான வெற்றி கிடைச்சிருக்கு. உண்மையான இந்த படத்தோட தயாரிப்பாளரை பாராட்டணும். அற்புதமான படம், குறைந்த முதலீட்டு தான் நிறைவாக எடுத்திருக்காரு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். படத்தோட கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். ரசிகர் வரணும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டணும். ரசிகர்கள் வரணும், ஊடகங்கள் வந்து நல்ல மதிப்பெண் கொடுக்கணும். இந்த படத்துக்கு தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். இந்த மாதிரி படைப்புகள் தான். சும்மா கோடியாக போட்டு எடுத்து படம் பண்ணிட்டு அவங்கள வச்சு அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி சின்ன முதலீட்டில் பண்ணாலும் நிறைவாக ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற திருப்தியோட நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ல, இதுதான் வேணும் சார். ஒவ்வொரு சீனும் வந்து காட்சி சீட்டோட இருக்கையோட எங்கள் இருக்கையும் கட்டிட்டு இருக்கையோட நுனியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் படத்தை பார்த்துட்டு இருந்தோம். அற்புதமாக இருந்துச்சு படம். எதிர்பார்க்கவே முடியல சார். கிளைமேக்ஸில் ஒவ்வொரு காட்சிக்கும் அடுத்த காட்சி என்னன்னு எதிர்பார்க்கவே முடியல. அற்புதமா இருக்கு சார். அருண் பாண்டியன் சார்லாம் மிகப்பெரிய லெஜண்ட். அவர்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலி விசில் அடிக்க தெரியாது. சீட்டி அடிக்க தெரிஞ்சா நான் அவர் வர்ற சீன் சீட்டி அடிச்சிருந்திருப்பேன். எனக்கு அது அவர் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து ஒரு விசிலே வாங்கிட்டு பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு நான் வந்து உட்காடுறேன். சூப்பர் சார், அவர்லாம் மாஸ் சார். எல்லாமே குடும்பம். இப்போ என் பிள்ளைகளோட தான் நான் வந்திருக்கேன். அருமையான படம் சார், எல்லாமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக அதோமுகம் இந்த காசி டாக்கீஸில் நாங்கள் பார்த்தோம். இந்த படம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி நான் நினைக்கிறேன். என்னென்னா வந்துட்டு ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படமாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே வந்துட்டு படம் வந்து சோர்வு தட்டவே இல்லை. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் கூட நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணாமல் சீட் எட்ஜில் உட்கார வச்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு சோர்வு இல்லை. அதே மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் நான் சொல்கிற வந்து என்னென்னா, மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் பண்ணப்படுற படங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸாக இருக்குது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஆக்டர்ஸ் ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு பண்ணுற இந்த டிரெக்டர்ஸோட முயற்சிகளை வந்துட்டு எப்போவுமே வந்து கண்டிப்பாக பாராட்டணும். அது வந்துட்டு எல்லாரும் ஆதரிக்கணும். இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா எப்போ துருவங்கள் 16 போய் எல்லாருக்கும் சேர்ந்துச்சோ அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் இதுவும்.
ரொம்ப அழகாக வந்துட்டு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான திரைப்படம். அதான் ரொம்ப இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ கைதி மாதிரி ஒரு படம் வரும்போது கார்த்தி சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் உள்ளே வரும்போது நம்ம கொடுக்குற ஹைப்பு கொடுப்போம் இல்லையா. ஹைப்புங்கிறது அந்த ஹீரோயிசம்ங்கிறது அந்த ஆக்டரோட ஃபேஸ் மட்டும் இல்லை, அந்த சிச்சுவேஷன்லேருந்து வரும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அருண் பாண்டியன் சார்னா அவர்னா இணைந்த கைகள் படம், அதே மாதிரி ஆபாவனன் சாரோடு சேர்ந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு தேவன் பண்ணார். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல நிறைய படங்களில். ரொம்ப இதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சாரை ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கைத்தட்டுவீங்க. அவர் வர போர்ஷன் அவர் கிட்டத்தட்ட ஒரு காட்லி ஃபிகர் மாதிரி இந்த படத்தில் இருப்பார். இந்த படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அவர் தான் இந்த படத்தை தூக்கி விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அருண் பாண்டியன் சாருக்கும் ஒரு பெரிய அருண் பாண்டியன் சார் இது வந்துட்டு இறங்கி வந்து இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணினது ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சு. கரண்ட் இருக்கிற இஷ்யூஸை பற்றி தான் பேசியிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே ஆமாம், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சஸ்பென்ஸாக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. விறுவிறுப்பாக போகுது. எந்த இதுலேயுமே ஒரு போர் அடிக்கிற அந்த இதுவே இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. லேக் எதுவுமே இல்லாமல் இருக்குது. எல்லாமே பிஜிஎம் சூப்பராக ஸ்கோர். மெசேஜ் வந்து என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துங்களை வந்து எப்படி அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க, ஸோ ஒரு அவேர்னஸ். இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸு சொத்து வச்சுருக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத மாதிரி உலகத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் மக்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு. விறுவிறுப்பாங்கிறது முதல்ல உட்கார வைக்கணும்ல. ஆரம்பத்துலேருந்து படத்தை உட்கார வச்சுருக்குறாங்க. ரைட்டா, ஒரு இடத்துல கூட ரொம்ப போர் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல, ஒரு மாதிரி த்ரில்லராக அப்படி கொண்டு போயிட்டு மெசேஜஸையும் கொஞ்சம் நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, டைரக்டருக்கு நல்ல இது, நடிச்சிருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் அதில் குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாங்கிறதுக்கு என்னென்ன, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ வர ஜென்ரேஷனு எப்படி கேர்ஃபுல்லாக இந்த சமுதாயத்தில் வாழணுங்கிறத வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே அது வந்து நம்ம முடிஞ்சிருக்கு நினைக்கும் போது தான் அப்போ தான் கதையை இன்னும் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு. இல்லை வந்து நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சுப்பா. எல்லாமே ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு படம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு போரிங் மாதிரி வந்தது. பட் போக போக அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாட் நெஸ்ட் அப்படி ஒரு இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வெல் வரும்போது ஒரு பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் வைஸ்மே அவங்க கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு படம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரி இதில் ப்ரோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டு நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்லவே முடியாது. நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் அது எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவர் லாஸ்ட்டில் தான் வருவார். வரும்போது அவர் மிரட்டியிருப்பார் வயசில். சாமியாக இருக்கும்.